இது நிஃப்டியோட லைவ் மார்க்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே இப்போ கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்கு போயிட்டுருக்கு. மார்க்கெட் இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி 300 இல்லை 400 பாயிண்ட்ஸே வந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 23,900க்கு போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கு கேப் ஃபில்லிங் நடக்கலாம். அப்புறம் மறுபடியும் இந்த 24,300 கிட்ட ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போகலாம். இதையெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் புல்லிஷ்க்கு மாறிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அங்கே என்ன அப்படின்னா 24,417 ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். பிகாஸ் அந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் ஆகி தான் மார்க்கெட் இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபால் ஆகியிருக்கு. அது ஒரு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணியே தீரும். யாரும் வந்து இப்போதைக்கு பை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பை பண்ணி காசை வந்து விட்டுறாதீங்க. அவ்வளோதான். ஓகேவா? இன்றைக்கி நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா நிஃப்டி ப்ராபபிளி கோயிங் டு 23,900.